இந்த பயிற்சியில் நாம் பிரெவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேத் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் இயந்திரத்தின் நிலையை சரிபார்க்கவும், கியர்பாக்ஸின் எண்ணெய் அளவை ஆய்வு செய்யவும் மற்றும் பிரெவென்டிவ் மெயின்டெனன்ஸின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் முடியும். திட்டமிடப்பட்ட இடைவெளியில் பழுது பார்ப்பதற்கான உபகரணங்களை எடுத்துச் செல்ல தடுப்பு பராமரிப்பு தேவைப்படுகிறது. இதனால் பிரேக் டவுன் ஆவது தடுக்கப்படலாம். இடைவெளிகள் உபகரணங்களின் சிக்கலான பார்வையில் வைக்கப்படுகின்றன. தடுப்பு பராமரிப்பானது இயந்திரத்தின் ஆயுளை நீட்டிக்கவும், எதிர்பாராத பிரேக் டவுன்களை குறைக்கவும் உதவுகிறது மற்றும் துல்லியத்தை உறுதி செய்கிறது. இதனால் உற்பத்தியின் துல்லியம் தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது. தடுப்பு பராமரிப்பின் கீழ் திட்டமிடப்பட்ட இடைவெளியில் மேற்கொள்ளப்படும் பழுதுகளை 4 பிரிவுகளாக அல்லது வெவ்வேறு அளவு வேலைகளை உள்ளடக்கிய நிலைகளாக வகைப்படுத்தலாம். ஒவ்வொன்றும் ஒரு வரிசையில் மற்றொன்றை பின்தொடர்கின்றன. பிரிவுகளின் ஆய்வானது I என சுட்டிக்காட்டப்படுகிறது. சிறிய பழுது S, நடுத்தர பழுது M மற்றும் முழுமையான மறுசீரமைப்பு C. இந்த பழுதுகள் குறிப்பிட்ட உபகரணங்களுக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு வரிசையில் உபகரணங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆய்வு பின்வரும் படிகளை உள்ளடக்கியுள்ளது. அனைத்து ஸ்பீட் மற்றும் ஃபீடுகளில் அனைத்து வழிமுறைகளின் சரியான செயல்பாட்டிற்காக வெளிப்புற ஆய்வு செய்யப்படுகிறது. கப்ளிங்ஸ், கிளட்சஸ், ஸ்பிண்டில் பேரிங்ஸ், வெட்ஜஸ் மற்றும் கிளாம்பிங் பிளேட்ஸ், ஸ்மூத் ஸ்லைடிங், பிரேக்ஸ், லெட் நட் பிளே ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சரி செய்தல், எண்ணெய் மற்றும் குளிரூட்டி வடிகட்டிகளை சுத்தம் செய்தல், லூப்ரிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சிப்ஸ் அல்லது வழிகாட்டிகளில் இருந்து தூசி நீக்குதல், அனைத்து போல்ட் மற்றும் நட்டுகளை இறுக்கி சேதமடைந்தவற்றை மாற்றுதல், எண்ணெயை மாற்றுதல். சிறிய பழுதுபார்ப்பு ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து படிகளையும் உள்ளடக்கியது மற்றும் பின்வரும் படிகளையும் உள்ளடக்கியது. அதிகமாக தேய்ந்து போன அல்லது அழுக்காக இருக்கும் 2 முதல் 3 யூனிட்களை கலற்றுதல், இந்த யூனிட்களை முழுமையாக பகுதி வாரியாக பிரித்தல், பாகங்களை கழுவுதல், தேய்ந்து போன பாகங்களை மீட்டமைத்தல் அல்லது மாற்றுதல் மற்றும் யூனிட்களை மீண்டும் அசெம்பிள் செய்தல், தேவையான பழுதுபார்ப்புடன் இன்ஸ்பெக்ஷனில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு விதிமுறைகளை செயல்படுத்துதல், தேவைப்பட்டால் வழிகாட்டி பரப்புகளில் எண்ணெய் பாக்கெட்டுகளை மீட்டமைத்தல். நடுத்தர பழுதுபார்ப்பில் சிறிய பழுதுபார்க்கும் அனைத்து செயல்பாடுகளும் அடங்கும். ஆனால் சிறிய பழுதுபார்ப்புடன் ஒப்பிடும்போது அதிக எண்ணெயிலான யூனிட்கள் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் இணைக்கப்படுகின்றன. அனைத்து வழிகாட்டி மேற்பரப்புகளையும் ஸ்கிராப்பிங் அல்லது கிரைண்டிங் மூலம் செய்யலாம். இயந்திரத்தின் வெளிப்புற இயந்திர மற்றும் மேற்பரப்புகளில் பெயிண்ட் பண்ணுதல். பழுது பார்த்த பிறகு இயந்திரம் அத்தியாயம் 10 கொடுக்கப்பட்டுள்ள துல்லிய சோதனை விளக்கப்படங்களின்படி சரிபார்க்கப்படுகிறது. முழுமையான மாற்றியமைப்பில் நடுத்தர பழுதுபார்ப்பின் அனைத்து செயல்பாடுகளும் அடங்கும். ஆனால் ஒவ்வொரு யூனிட்டும் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு பெரும்பாலான தேய்ந்து போன பாகங்கள் புதியவற்றால் மாற்றப்பட்டு இயந்திரம் அசெம்பிள் செய்யப்படுகிறது. இயந்திரத்தின் அடித்தளம் சரிபார்க்கப்பட்டு தேவைப்பட்டால் சரி செய்யப்படுகிறது. அனைத்து வழிகாட்டி மேற்பரப்புகளையும் கிரைண்டிங் அல்லது ஸ்கிராப்பிங் மூலம் செய்யலாம். தடுப்பு பராமரிப்புக்கான வழிமுறைகளை விரிவாக பார்ப்போம். மெயின் பவர் பாயிண்டில் இருந்து இயந்திரத்தை அணைத்துவிட்டு உங்கள் பராமரிப்பு சோதனையின் போது யாராவது இயந்திரத்தை பயன்படுத்த முயற்சிப்பதை தவிர்க்க அவுட் ஆஃப் ஆர்டர் குறிசொல்லை பொருத்தவும். சைடு கவரை திறந்து டிரைவிங் பெல்ட்களை சரிபார்க்கவும். பெல்ட்கள் சேதமடைந்திருந்தால், அதிகப்படியான விரிசல் அல்லது அதிகப்படியான தேய்மானம் இருந்தால் அதை மாற்ற வேண்டும். பெல்ட்களின் பதற்றத்தை சரிபார்க்கவும். பிரேக் நிலைமைகளை சரிபார்க்கவும். லேத்தை ஆன் செய்து 2 நிமிடங்களுக்கு லேத்தை இயக்கவும். வைசர் மெயின் கியர் பாக்ஸில் லூப்ரிகன்ட் அளவை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் கியர் எண்ணெயுடன் நிரப்பவும். இயங்கும் சோதனையின் போது அனைத்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் மூவ்மெண்ட்டும் சரியாக வேலை செய்கிறதா என சரிபார்க்கவும். டெயில் ஸ்டாக் லாக்கிங் கண்டிஷனை சரிபார்க்கவும். 2 லிவர்களும் சரியாக பூட்டப்பட வேண்டும். டாப் பெஞ்ச் லூப்ரிகன்ட் மேனுவல் பம்பை சரிபார்க்கவும். ஸ்லைடிங் பெஞ்சிற்கு எண்ணெய் வருவதை சரிபார்க்க லிவரை இழுக்கவும் அல்லது அடைக்கவும்.
டாங்கில் லூப்ரிகேஷன் ஆயிலை செக் செய்து பெஞ்ச் லூப்ரிகேஷன் அளவை சரிபார்க்கவும். கன் ஆயிலர் கொண்டு லூப்ரிகேட்டுக்கு தேவையான சில புள்ளிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கூலண்ட் அளவை சரிபார்த்து தேவைப்பட்டால் மீண்டும் நிரப்பவும். 4 மாதங்களுக்கு ஒருமுறை அல்லது அசுத்தம் ஏற்படும் போது டேங்கை காலி செய்து புதிய கூலண்டை நிரப்பவும். நிரப்புதல் செயல்பாட்டின் போது கூலண்டுடன் தொடர்பை தவிர்க்கவும். நீங்கள் ரப்பர் கையுறைகளை அணிய வேண்டும். திடமான படிவுகள் ஏதேனும் உள்ளதா என சரிபார்க்க கூலண்ட் டேங்கின் அடிப்பகுதியை சோதிக்கவும். திடப்பொருட்களை அகற்றி கூலண்ட் டேங்கை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க முயற்சிக்கவும். லேத்தை இயக்கி சரியாக வழங்கப்பட்டிருந்தால் கூலண்டை சோதிக்கவும். முக்கிய மின் கேபிளை அதன் நிலைமைகளுக்கு சரிபார்க்கவும். அது சேதமடைந்தால் அதை மாற்ற வேண்டும். அனைத்து வெளிப்புற சுவிட்சுகளின் நிபந்தனைகளையும் சரிபார்க்கவும். அனைத்து சேத சுவிட்சுகளும் சரி செய்யப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும். அனைத்து லிமிட் சுவிட்சுகளின் நிபந்தனைகளையும் சரிபார்க்கவும். அதன் நிலையில் வலுவாக இருக்க வேண்டும். ஒரு தளர்வான அல்லது டேமேஜ் லிமிட் சுவிட்ச் இயந்திரத்தில் தொடர்ச்சியான பிழையை உருவாக்கும். வருடத்திற்கு ஒருமுறை தேவைப்படும் துல்லியத்தை பொறுத்து மைய டெயில் ஸ்ட்ராக்கின் ஹெட் ஸ்ட்ராக் மைய பகுதியுடன் சீரமைப்பை சரிபார்ப்பது வசதியாக இருக்கும். மையங்களுக்கு இடையில் ஒரு மொத்த parallel பாரை பொருத்துவதன் மூலமும் டயல் இண்டிகேட்டர் மூலம் மையங்களுக்கு இடையே உள்ள இணைத்தன்மையை சரிபார்ப்பதன் மூலமும் சீரமைப்பை பெறலாம். பிரெவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேத் குறித்த இந்த பயிற்சியின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் இயந்திரத்தின் நிலையை சரிபார்க்கவும், கீர்பாக்ஸின் எண்ணெய் அளவை ஆய்வு செய்யவும் மற்றும் பிரெவென்டிவ் மெயின்டெனன்ஸின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் முடியும்.